Hi students, good evening. Good evening Alma. Hello, hi. Yes, hi. Yes, ஆமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. Sorry. Yeah, okay pa. Shalini, yes, Shalini. Hi Vibash. Yes, Lakshmi. Hi ma, hi. So sorry for the delay. Class start பண்ணிரலாமா? So இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம chapter 4 வந்து பார்க்கலாம். சரியா? So chapter 4 அப்படினு எடுத்துட்டீங்க அப்படினா அதுல வந்து நம்ம permutation, combination இதெல்லாம் வந்து பாப்போம் and mathematical induction. ஓகேவா? So இதுல main thing நீங்க வந்து பார்க்க கூடியது என்ன அப்படினா so the permutation, combination வந்து ரொம்ப important. So நீங்க engineering entrance examல எழுத போறீங்க அப்படினா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான chapters-ஆ இருக்கும். ஏனா இது ஒரு basic concept தான். So permutation-னா என்ன, combination-னா அப்படிங்கிறது வந்து ரொம்ப basic. So உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? So what is yes, so what is permutation and combination ma? Yes, it is chapter 4. Is there any idea? What is permutation and combination? No idea va? தெரியும். So what's your name? Vasanthi. Yes, so what's your name pa? Obviously அது உங்க நேமா இருக்காது, வேற யாராவது நேமா தான் இருக்கும். So சொல்லுங்க. No idea. Okay, so permutation அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஃபேக்டோரியல்னு பார்ப்பீங்க. ஸோ ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு என் அதை வந்து எப்படி டினோட் பண்ணுவீங்கன்னா என் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் தான் நீங்கள் வந்து போடுவீங்க. ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லைக் இப்போ n into n minus 1, n minus 2 and n minus 3 it ups to goes on. ஓகேவா? ஸோ ஒரு லிமிட் வரைக்கும் இது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நியூமெரிக்கல் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ வந்து 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ இவங்களை நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ அதாவது லாஸ்ட்டு 1 வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு போவீங்க. சரிங்களா? அது வந்து ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் 120. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 10 ஃபேக்டோரியல் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுலேயே வந்துட்டு பெர்மிட்டேஷன் அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் வேர்டில் நீங்கள் சொல்லிடலாம் இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இப்போ ஒரு வேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேர்ட்ஸில் இருக்கிற லெட்டர்ஸை வச்சுட்டு இது நீங்கள் இப்படி வந்து அரேஞ்ச் பண்ணணும், இது இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது பெர்முட்டேஷன். ஸோ இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது அவங்களையும் நம்ம அரேஞ்ச் தான் பண்ணுவோம். ஆனால் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். சரியா? இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர்த்தையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கிறது கிடையாது. அந்த 10 பேர்த்துல இருந்து ஒரு 7 பேர் மட்டும் நீங்க எடுத்துட்டு இந்த 7 பேர்த்த இந்த ரோல அரேஞ்ச் பண்ணுங்க, இந்த மாதிரி இந்த ஃபார்ம்ல நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணணும், இந்த பர்சன் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து காம்பினேஷன். ஓகேவா? ஸோ த பெர்முட்டேஷன் அப்படின்னா சிம்பிளி யூ கேன் செட் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னா செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? எஸ், செலக்ட் பண்ணிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்றீங்க. ஓகேவா? ஸோ த பெர்முட்டேஷன் காம்பினேஷன்ல இது மட்டும் தான்ப்பா. ஸோ த பேசிக்ஸ் இது மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ த பெர்முட்டேஷன் காம்பினேஷன்னா இவ்வளோதான். இதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். சரியா? ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஸோ த ஃபேக்டோரியல்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெர்முட்டேஷன் லைக் பெர்முட்டேஷனோட டேர்ம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. ஓகே, yeah, ஓகேமா, ஓகே, டன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா how many 3-digit numbers are there in with 3 in the unit place அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெப்பிடேஷனோட வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்துட்டு இப்போ 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ண போறீங்க. சரியா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் 3 in the unit place, அதாவது வந்துட்டு ஸோ 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த யூனிட் பிளேஸில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெப்பிடேஷன் வந்து அலௌட் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளோ 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்துட்டு இங்கே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகேவா? எஸ், ஸோ புரியுதாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிவன் டிஜிட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? கிவன் டிஜிட்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யா ஸோ 0 to 9 வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. சரிங்களா? 0 to ஸோ 0 to 9 வரைக்கும், ஏன்னா அவ்வளோதான் நம்ம நம்பர்ஸ் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ 0 to 9 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர்ஸ் எடுக்கிறீங்க. ஓகேவா?
ஓகேவா? ஸோ அப் டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 வரைக்கும் எடுத்திருக்கீங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து பாக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் பிளேஸ்மா, இது வந்து 100 பிளேஸ்னு வச்சுக்கோ, சாரி 10s பிளேஸ்னு வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100தோட பிளேஸ். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரிப்பிட்டேஷன் வந்து அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூனிட் பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 3 இந்த யூனிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் நமக்கு 3ங்கிற லெட்டர், சாரி 3ங்கிற நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு நம்பர் 3ங்கிற நம்பர் மட்டும்தான் இருக்கும். சோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும் இருக்கு. அப்ப ரிமைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபில் பண்ணலாம். சரியா? இங்க டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குப்பா? டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குப்பா? Totally we have 10 numbers, right? So அதில் யூனிட் பிளேஸில் வந்து டெஃபினட்டாக 3 வரும்னு சொல்லிட்டாங்க. இங்கே ரிப்பிட்டேஷன் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10s பிளேஸில் எவ்வளோ நம்பர்ஸை நம்ம ஃபில் பண்ண முடியும்? அதாவது 1 2 3 4னு லைக் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஸோ அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த நம்பர் எப்படி வேணாலும் மாறலாம். கரெக்டாக? அப்போ 10s பிளேஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் நம்மளால வந்து ஃபில் பண்ண முடியும்? ஏன்னா 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். எண்ட் அதாவது யூனிட் டிஜிட் 3ன்னு சொல்லிட்டாங்க. 10s பிளேஸில் இந்த நம்பர் தான் இருக்குன்னு அவங்க சொல்லவே கிடையாது. எப்படி 100 வரும்? இருக்கிறதே நம்ம கிட்ட 10 நம்பர் தானே. அப்ப 10 பாசிபிலிட்டிஸ் தானே இருக்கும். ஸோ 10 நம்பர்ஸ் நம்ம கொடுக்க முடியும். என்னது? 0 1 2 3 4 5 6 7 8 9. சரிங்களா? இந்த 10 நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம 10s பிளேஸ்ல கொடுக்க முடியும். ஆமாவா? 10s பிளேஸ்ல கொடுக்க முடியும். கான்செப்ட் புரியுதாப்பா? சும்மாவா? அட்டி பிச்சு போடுவேன். ஓகே, எஸ், புரிஞ்சுதா? அப்ப 10s பிளேஸ்ல வந்து நமக்கு 10 நம்பர்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ வாட் அபவுட் 100th பிளேஸ்மா? ஸோ 100th பிளேஸ்ல நீங்க எவ்வளோ நம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியும்? இந்த 10 நம்பர்ஸ்ல 100 பிளேஸ்ல எவ்வளோ நம்பர்ஸ் நீங்க ஃபில் பண்ண முடியும்? எவ்வளோ நம்பர்ஸ் ஃபில் பண்ண முடியும்? ஏவா? நான் எவ்வளோ நம்பர்ஸ் தானே கேட்டேன். எவ்வளோ நம்பர்ஸ் நீங்க இங்க ஃபில் பண்ண முடியுமா 100 பிளேஸ்ல? மகேஸ்வரி, அதுவும் 100ஆ? 19ஆ? எப்படி வரும்? எப்படி 19 வரும்? 10ஆ? எப்படி 10 வரும்? எப்படி 10 வரும்? கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன்? எப்படி வந்து 10 நம்பர்ஸ் வந்து இங்க வரும்னு சொல்றீங்க? 11th மேக்ஸ் பா, சாப்டர் 4. டைப்பிங் மிஸ்டேக்கா? சரி, எப்படி 10 வரும்னு சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி வந்து இந்த இடத்துல வந்து 10 நம்பர்ஸ் வரும்னு சொல்லி சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அது நோ ஐடியாவா? நாங்க வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் மேம் சொல்லுவோம். எக்ஸ்பிளனேஷன் கேட்டாலாம் நாங்க சொல்ல மாட்டோம். அப்படிதானே? எப்படி 100 பிளேஸ்ல நமக்கு 10 நம்பர்ஸ் வருங்கிறது மட்டும் சொல்லுங்க. ஸ்டில் திங்கிங் மேம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே நான் பிகினிங்லேயே சொல்லிட்டேன், அவங்க 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம கிட்ட எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு? 10 நம்பர்ஸ் இருக்கு. அந்த 10 நம்பர்ஸ்ல ஒரு வேல்யூ வந்துட்டு யா ஓகே ஃபைன். ஓகே, ஸோ வந்து யூனிட் பிளேஸில் நம்பர் 3 இருக்கணும்னு சொன்னேன். 10s பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ரெப்பிட்டேஷன் அலௌடு அப்படிங்கிறனால நமக்கு இந்த 10 நம்பர்ஸ் வந்து அலௌடுன்னு சொல்லிடலாம். இப்போ 100th பிளேஸில் நீங்கள் வந்து இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போ 095 அப்படின்னு சொல்லி, சாரி 93ன்னு இருக்கு. ஓகேவா? 093 இது 3 டிஜிட் நம்பரா இல்லை 2 டிஜிட் நம்பரா? 3 டிஜிட்டா 2 டிஜிட் நம்பர்? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஹாய் வினோ, குட் ஈவினிங். இது 3 டிஜிட் நம்பரா 2 டிஜிட் நம்பரா?
ஸோ அவங்க என்ன சொன்னாங்க 3 டிஜிட் தான் சொன்னாங்க இல்லையா, அப்போ எப்படி அவங்க 100th பிளேஸ்ல நம்ம 10 நம்பர்ஸ் கொடுக்க முடியும்? ஸோ 9 மட்டும்தான் கொடுக்க முடியும் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ண முடியும். ஸோ 9 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மாறி மாறி வரலாம். ஸோ 1 to 9 வரைக்கும் நீங்கள் மாறி மாறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 9 into 10 into 1 ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 நம்பர்ஸ் அங்கே வந்து இருக்கும் சரிங்களா. 90 நம்பர்ஸ் வந்து நம்மளால வந்து ஃபார்ம் பண்ண முடியும் 3 டிஜிட் நம்பர். ஸோ நாட் 2 டிஜிட் நம்பர் சரிங்களா. 3 டிஜிட்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து சொல்றோம் ஓகேவா. ஸோ இப்போ அதே கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வித்தவுட் ரிப்பிட்டேஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா. வித்தவுட் ரிப்பிட்டேஷன். ஸோ இப்போ வித்தவுட் ரிப்பிட்டேஷன்னா நமக்கு எப்படி வரும்? எஸ் சேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே தான். ஓகே ஸோ இது வந்து யூனிட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ யூனிட் பிளேஸ்ல ஆப்வியஸ்லி ஒரு நம்பர் வந்து ஃபில் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ 3ங்கிற ஒரு நம்பர் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அவங்க அப்படியே நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா சரியா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th பிளேஸ். ஸோ 10th பிளேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு? ஒரு நம்பர் வந்து போயிடுச்சு கரெக்டா. ஸோ ஒரு நம்பர் வந்து போயிடுச்சு. இந்த ரிமைனிங் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 100 பிளேஸ்லையும் 10th பிளேஸ்லையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்போ இங்கே எத்தனை பேர்த்து நீங்கள் ஃபில் பண்ணுவீங்கப்பா? எஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கிறது வந்து ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லி எடுப்பீங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 9 நம்பர்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ அந்த 9 நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த யூனிட் பிளேஸில் நமக்கு 3ன்னு ஃபில் ஆயிடுச்சு. ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8 இருக்குது இல்லையா. ஸோ ரிமைனிங் வந்து 8 இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு 0வும் 3யும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூட் ஆயிரும். 0 3 வராது. ஏன்னா 3 வந்து அங்கே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ வந்து வராது ஓகேவா. அதே மாதிரி 10th பிளேஸ்லையோ 100 பிளேஸ்லையோ நம்ம 0 ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து 1 to 9 வரைக்கும் தான் எடுக்கிறோம். ஸோ ஒரு நம்பர் அங்கே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ரிமைனிங் இங்கே வந்து எவ்வளோ இருக்கும்பா? எஸ் ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 பிளேஸில் நமக்கு வந்து இந்த 8 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆகும். ஸோ 8 டைம்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 100 பிளேஸில் 0 வராது. 100 பிளேஸில் 0 வராது. ஆனால் 10th பிளேஸில் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 10th பிளேஸில் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 8 அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இங்கே 0 to 9 வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். ஆனால் வந்து இந்த யூனிட் பிளேஸில் 3 வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து போயிட்டாங்க சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 பிளேஸில் 0வும் 3யும் வராது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 8 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த 8 நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த 8 நம்பர்ஸில் ஒரு நம்பரும் வந்து போயிடும் சரியா. இதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 0வை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 0 வரலாம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலயே வந்து 8 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ டோட்டலாக வந்து வித்தவுட் ரிப்பிட்டேஷனில் உங்களால் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா 64 நம்பர்ஸ் வந்து கொடுக்க முடியும். 3 டிஜிட் நம்பர்ஸ். எஸ் புரிஞ்சுதா? ஓகேவா. ஸோ இந்த இடத்துல அரேஞ்ச்மெண்ட் கூட கொஞ்சம் லாஜிக்கையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஓகேவா புரிஞ்சா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின். ஸோ ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 100 and 500, 100 and 500 with the digits 0, 1, 2, 3, 4, 5 if repetition of digits allowed and the number of digits is not allowed. Sorry, the repetition of digits is not allowed அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க? ஸோ இவங்க வந்து டிஜிட்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. 0, 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும்? ஸோ 100லேருந்து 500 வரைக்கும் இருக்கிற 3 டிஜிட் நம்பர்மா சரிங்களா. 3 டிஜிட் நம்பர்ஸ் தான் நீங்கள் வந்து எடுக்க போறீங்க சரிங்களா. 3 டிஜிட் நம்பர்ஸ். எஸ் ஹாய்ப்பா ஹாய் ஹாய் குட் ஈவினிங். ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் அதே மாதிரி வந்து நீங்கள் பாக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்காங்க இல்லையா. டோட்டல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து ரிப்பிட்டேஷன் அலௌடுமா. அதே மாதிரி இந்த இடத்துல லாஸ்ட் டிஜிட்டோ 10th பிளேஸோ அண்ட் வந்துட்டு உங்களுக்கு 100 பிளேஸோ எந்த கண்டிஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாம்?
இதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணலாம். இதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூனிட் பிளேஸில் எவ்வளோ நம்பர்ஸ் உங்களால் ஃபில் பண்ண முடியும்ப்பா? யூனிட் பிளேஸில் எவ்வளோ நம்பர்ஸ் வந்து உங்களால் ஃபில் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். யூனிட் பிளேஸில் எவ்வளோ நம்பர்ஸ் உங்களால் வந்து ஃபில் பண்ண முடியும்? இங்கே டோட்டலாக நம்மக்கிட்ட 6 நம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ யூனிட் பிளேஸில் எவ்வளோ நம்பர்ஸ் ஃபில் பண்ணலாம்? சரி விடுங்க, அடுத்த எக்ஸாமில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, 6 இல்லையா? இப்போ வாட் அபவுட் 10th பிளேஸ்மா? ஸோ 10th பிளேஸில் நம்மளால வந்து எவ்வளோ நம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியும்? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்குமா டிஜிட்ஸ் வந்து அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க, ரிப்பிட்டேஷன் வந்து அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ 10th பிளேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்து வரும். 10th பிளேஸ்லேயும் 6 வந்து வரும். இப்போ 100th பிளேஸில் உங்களுக்கு எந்த டிஜிட்ஸ் எல்லாம் வரும்? எஸ், 100th பிளேஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து உங்களால் கொடுக்க முடியும்? யா ஷாலினி, இட்ஸ் ரைட். 100th பிளேஸில் ஸோ யூனிட் பிளேஸில் நமக்கு வந்து 6 சொல்லியாச்சு. ஸோ டென்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100. ஸோ 100th பிளேஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் உங்களால் ஃபில் பண்ண முடியும்? எப்படி வந்து 5 சொல்கிறீங்க? எப்படி வந்து நம்ம 5 நம்பர்ஸ் அங்கே ஃபில் பண்ண முடியும்? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க. எப்படி வந்து 5 நம்பர்ஸ் அங்கே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்குள்ள வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் வந்து வரும்? 100லேருந்து 500. அப்போ ஆப்வியஸ்லி அந்த இடத்துல 0 வராது. சரிங்களா? 0 வராது. எக்ஸ்க்ளூடட் 0. வெறும் 0 மட்டும்தான் வராதா? 100 to 500, 100 to 500 0 மட்டும்தான் வராதா? யோசிச்சு பாருங்க. 5 வருமா? 100th பிளேஸ்ல 5 வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? ஏன்னா அவங்க 100ல இருந்து 500 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? ஸோ த லாஸ்ட் நம்பர் வில் பி 499. கரெக்டா? 499. அப்போ வந்து 5 வராது. ஸோ எக்ஸ்க்ளூடட் 0 and 5. சரிங்களா? எக்ஸ்க்ளூடட் 0 and 5. ஹாய் ஹர்ஷினி. எஸ் சிவகோவிந்தம். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வந்து வராது. சரிங்களா? அப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து ஃபில் பண்ண முடியும். அப்போ 4 into 6 into 6. ஸோ வாட் இஸ் ஆன்சர் பா? எஸ், 0 and 5 வந்து எக்ஸ்க்ளூடட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து 4 into 6 into 6. வாட் இஸ் த வேல்யூ பா? தெரியல, அதை நான் வந்து சால்வ் பண்ணாதான் எனக்கு வந்து தெரியும் ரோஹித். ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்றேன், தென் நான் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்றேன். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் நாட் அலௌடுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நாட் அலௌடு நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நாட் அலௌடு எப்படி வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஹர்ஷினி. குட் ஈவினிங். குட் ஈவினிங்ப்பா. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100th பிளேஸ் இருக்கு, 10th பிளேஸ் இருக்கு, அண்ட் வந்து யூனிட் பிளேஸ் இருக்கு. சரியா? இப்போ இங்கே வந்துட்டு ரிப்பிட்டேஷன் வந்து அலௌடு இல்லை அப்படிங்கிறத நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. ஓகேவா? ரிப்பிட்டேஷன் இஸ் அலௌடு இல்லை தானே? அப்போ இந்த இடத்துல வந்து 100th பிளேஸில் நான் ஃபில் பண்ணுறேன். ஆனால் இங்கே என்ன ஆகும்? நமக்கு எக்ஸ்க்ளூடட் 0 and 5 இல்லையா? அப்போ இந்த இடத்துல 4 வேல்யூஸ் வரும், அதாவது 4 நம்பர்ஸ் வருவாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது? 6 டிஜிட்ஸ் இருக்குது, 6 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இந்த 6ல் நமக்கு இந்த 100th பிளேஸில் 4 வந்து நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ 10th பிளேஸில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா 100ல ஒரு நம்பர் போயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப 10th பிளேஸ்ல நமக்கு ரிமைனிங் இருக்கிற 5 நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். சரியா? இப்போ 100லயும் ஒரு நம்பர் போயிடுச்சு, 10thலயும் ஒரு நம்பர் போயிடுச்சு. அப்ப யூனிட்ல எத்தனை நம்பர் வருவாங்க? யூனிட் பிளேஸ்ல எத்தனை நம்பர் வருவாங்க? ஹாய் சாய் கமல், மைதிலி. ஸோ 12th மேக்ஸ் வந்து நாளைக்கு இருக்கும்பா. சரியா? நாளைக்கு இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இல்லை நாளைக்கு, பட் நான் அப்டேட் பண்றேன்.
ஓகேவா? 12th மேக்ஸ் இருக்குப்பா. டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ வில் பி தர் 12th மேக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு 100th பிளேஸ்ல நமக்கு 4 நம்பர்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ அந்த 4ல 1 ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்பர் 2ங்கிறது ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10th பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 வந்து அதாவது வந்து நம்பர் வந்து ரிப்பீட் ஆகாது ஷாலினி. ஓகேவா? ரிப்பீட் ஆகாது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் நான் வந்து ஃபார்ம் பண்ண போறேன். சரியா? இப்போ 100 பிளேஸ்ல எனக்கு 0வும் வராது 5வும் வராது. அப்ப எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். நான் இங்கே 2ன்னு சொல்லி எடுக்கிறேன். சரிங்களா? 0 1 2 3 4 5 6. ஓகேவா? சாரி 5 வரைக்கும் இருக்கு. இப்போ வந்துட்டு நமக்கு 5 வராது 0 வராது. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ 2ங்கிற வேல்யூவை நான் சூஸ் பண்றேன். சரியா? 2ங்கிற வேல்யூவை நான் வந்து சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 10th பிளேஸை ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஸோ 10th பிளேஸ்ல வந்து நமக்கு 0 வரலாம் 5 வரலாம். அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்ம 2 வந்து நமக்கு 100 பிளேஸ்ல ஆல்ரெடி வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் எத்தனை நம்பர் இருக்கும்? 5 நம்பர்ஸ் இருக்கா? அந்த 5 நம்பரை இங்க ஃபில் பண்றீங்க. இப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற 5ல ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்க. இந்த ரிமைனிங் இருக்கிற 5ல ஏதோ ஒரு நம்பர். ஸோ அது 4னே வச்சுக்கோங்களேன். இப்போ 4ங்கிற நம்பர் இந்த இடத்துல ஃபில் ஆயிடுச்சு. சரியா? 4ங்கிற நம்பர் இந்த இடத்துல ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ நமக்கு 4 காலி முடிஞ்சு போச்சு. இப்போ யூனிட் பிளேஸ்ல இருக்கிற ரிமைனிங் வேல்யூஸ் நீங்க எடுத்து போடணும். ரிமைனிங் நம்ம கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர்த்த நம்ம இங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து 0 வரலாம் 1 வரலாம் 3 வரலாம் 5 வரலாம். இது மாறி மாறி நமக்கு எவ்வளோ நம்பர் வேணாலும் வரலாம். பிரச்சனையே கிடையாது. புரிஞ்சுதா ஷாலினி? நவ் யூ காட் இட் மா? நிர்மல், ஹாய் நிர்மல், குட் ஈவினிங். யா ஓகே மைத்திலி, ஓகே புரிஞ்சுதா? எஸ், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம், இதில் வந்து டோட்டல் நம்பர்ஸ் வந்து எவ்வளோ வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது 20 × 4, ஸோ டோட்டலி வி ஹாவ் 80. ஸோ இப்போ 80 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? புரிஞ்சுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்காமா? எஸ், இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஆர் யூ கிளியர் வித் திஸ்? ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் இது நீங்கள் வந்து ஐயோ இதுவும் அதே தான் நினைக்கிறேன். இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஜிட் ஆட் நம்பர் சொல்லியிருக்காங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. சேம் அதே தான். நம்பர் ஆஃப் ஸோ த ரிப்பிட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் நாட் அலோட் அண்ட் அலோடு. ஓகேவா? சேம் இதே தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, தப்பில்லை. என்ன ஆட் நம்பர்னு சொல்லிட்டாங்க, அதை வச்சுதான் கொஞ்சம் நீங்க வந்து பார்க்கணும். சரியா? ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ்மா. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்று நம்பர்ஸ் வச்சு கேட்பாங்க, இல்லை லெட்டர்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெர்முடேஷனில் உங்களுக்கு அதிகமாக வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பெர்முடேஷனில் ஃபார்முலாவும் இருக்குது, அது இதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான். விபாஷ் ட்ரை பண்ணணும். சரியா? ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? ஹவு மெனி ஸ்ட்ரிங்ஸ் கேன் பி ஃபார்ம்டு யூசிங் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு. ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு கொடுத்துருக்கிற லெட்டர்ஸ் தான். சரியா? ஓகேவா? ஸோ வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோட்டஸ். இஃப் த வேர்ட் either starts with, listen, either starts with L or ends with S. ஓகேவா? neither starts with L nor ends with S. அதாவது வந்து இப்போ கொடுத்துருக்கிற லோட்டஸுங்கிற வேர்டை வச்சு நம்ம வந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணணும். அப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எய்தர், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, எய்தர் அந்த வேர்டு வந்து ஸ்டார்ட் வித் எல்ல இருக்கும், இல்லையா எண்ட் வித் எஸ்ல இருக்கும். சரிங்களா? இது இருக்கலாம், இல்லைன்னா இதுவும் இருக்கலாம். சரிங்களா? ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் நெய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல். அது எல்லையும் ஸ்டார்ட் ஆகாது, எஸ்ல எண்டும் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஒரு கண்டிஷன் என்ன, எல்ல ஸ்டார்ட் ஆகலாம், இல்லைன்னா எஸ்ல முடியலாம். இன்னொரு கண்டிஷன் அது எல்லையும் ஸ்டார்ட் ஆகாது, எஸ்லயும் முடியாது. அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின். ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற லெட்டரை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ LOTUS அப்படிங்கிற லெட்டர்ஸ் வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொன்னாங்க? எதர் எல்ல ஸ்டார்ட் ஆகலாம், இல்லைன்னா எஸ்ல எண்ட் ஆகலாம்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த கண்டிஷன் நம்ம போட்டுக்கலாமா? ஸோ 5 பாக்ஸஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே,
ஸோ நான் பாக்ஸ் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன், அதே மாதிரி நீங்களும் போடாதீங்க சரியா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்டரை நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. எல்லுங்கிற ஒரு லெட்டரை கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸுக்கு. ஓகேவா. ஸோ எய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு, எண்ட்ஸ் வித் எஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு சரிங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏதோ காம்படிஷன் கூட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு 5 லெட்டர்ஸ் இருக்கு. இப்போ 5 லெட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் எல்என் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஆப்வியஸ்லி ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்த இடத்துல ஆப்வியஸ்லி ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல எஸ் வந்து எண்ட்ஸ் வித் எஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப எண்டிங்ல ஒரே ஒரு லெட்டர் தான் வரப்போகுது. ஸோ த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து நான் 1 வச்சிருக்கேன். ஓகேவா. இப்ப அடுத்ததுல செகண்ட் பிளேஸ் பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் நமக்கு வரலாம்? டோட்டலா நம்ம கிட்ட 5 லெட்டர்ஸ் இருக்குப்பா. ரெண்டு பாக்ஸை கம்பேர் பண்ணி சொல்றேன், ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இது ஒரு கண்டிஷன், அது ஒரு கண்டிஷன் சரியா. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்றேன் சரிங்களா. ஸோ இப்போ என்ன ஆகும்? செகண்ட் பிளேஸ்ல நமக்கு வந்துட்டு எஸ் 4 பாசிபிலிட்டிஸ். ஏன்னா எல்லுங்கிற ஒரு லெட்டர் போச்சு, ஓ இருக்கலாம், டி இருக்கலாம், யூ இருக்கலாம், எஸ் இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல நான் 4ன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ தேர்ட் பிளேஸ்ல எவ்வளோ லெட்டர்ஸ் ஃபில் பண்ணலாம்? தேர்ட் பிளேஸ்ல it is 3. ஃபோர்த் பிளேஸ்ல 2, லாஸ்ட் பிளேஸ்ல 1. ரிமைனிங் யார் இருக்காங்களோ அவங்கள தூக்கிட்டு வந்து லாஸ்ட் பிளேஸ்ல போட்டுடலாம். இப்போ அதே மாதிரி எண்ட்ஸ் வித் எஸ்ஸுக்கு வாங்கல. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்ல இருந்து வாங்க சரியா. இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டோம், இங்க லாஸ்ட்ல இருந்து கொஞ்சம் வாங்க. எஸ்ங்கிற ஒரு லெட்டர் ஃபில் பண்ணியாச்சு கரெக்டா. எஸ்ங்கிற ஒரு லெட்டர் ஃபில் பண்ணியாச்சு. ஐ வில் செக் ரோஹித். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் பிளேஸ்ல நமக்கு வந்துட்டு ஸோ 4 வேல்யூஸ், அதாவது 4 நம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம் கரெக்டா. அடுத்தது 3, அடுத்தது 2, அடுத்தது 1. புரிஞ்சுதாமா? இந்த கண்டிஷன் புரிஞ்சுதா? இதுல கிளியரா இருக்கீங்களா? கொஸ்டின் கிளியரா இருக்கா? எஸ், அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த எல்லா வேல்யூஸும் எடுத்து நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 into 3 into 2 into 1 இல்லையா. 4 into 3 into 1. ஸோ டோட்டல் வேல்யூஸ் என்னமா? எஸ், ஸோ டோட்டல் வேல்யூஸ் என்ன? it is 24 இல்லையா. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா so the remaining boxes வந்து fill பண்றது. இது வந்து remaining boxesக்கு மட்டும்தான், டோட்டல் வேல்யூ கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா so the number of words ending with s, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா so remaining எவ்வளோ பாக்ஸஸ் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து போட்டிருக்கோம் சரிங்களா. so ending with s வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு வந்துட்டு ஸோ எவ்வளோ வந்துச்சு? 24 இல்லையா. ஸோ 24. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்தையுமே கம்பைன் பண்ணணும். அப்போ என்ன வரும்? ஸோ த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், எஸ் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித், ஸோ இது எல்லாமே எழுதிக்கோங்க, ஸ்டார்ட்ஸ் வித் எல் அண்ட் ends with பாத்தீங்க அப்படின்னா எஸ்மா. ஸோ இதுல வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல எல்லுங்கிற ஒரு இது ஃபில் ஆயிரும், எஸ்ங்கிற ஒரு இது ஃபில் ஆயிரும். ரிமைனிங் வந்து மிட் பார்ட்ல நமக்கு 3 வேல்யூஸ் இருக்குமா. அப்ப இங்க என்ன வரும்? 3 into 2 into 1. புரிஞ்சுதா? இந்த 5 பாக்ஸஸ்ல எல்லோ ஃபில் ஆயிடுச்சு, எஸ்ஸும் ஃபில் ஆயிடுச்சு. அப்போ இன்பிட்வீன்ல 3 பாக்ஸஸ் இருக்கா. அந்த 3 பாக்ஸஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 2 1 3 லெட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் 2 லெட்டர்ஸ் நீங்க அங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1 லெட்டர் சப்ஸ்டியூட் பண்ணலாம் கரெக்டா. ஓகே, ஸோ அப்போ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். புரிஞ்சுதாமா? கிளியரா? எஸ், இது வந்து 6. ஓகேவா. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் டோட்டலா வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஓகே, ஸோ அதாவது வந்துட்டு இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் எல் அண்ட் எண்ட்ஸ் வித் எல் தான், சாரி எண்ட்ஸ் வித் எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளோட கண்டிஷன் என்ன? எய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் அண்ட் சாரி ஆர் எண்ட்ஸ் வித் எஸ்.
ஓகேவா? இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாம் இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 24 + 24, அதாவது ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, ஸ்டார்ட்ஸ் வித் எல் அண்ட் எண்ட்ஸ் வித் எல் கண்டுபிடிச்சிங்களா, அவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் எல் அண்ட் எண்ட்ஸ் வித் எஸ்ன்னு சொல்லியிருக்கோம்ல, அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, நமக்கு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வரக்கூடாது இல்லை, ஒன்று எல் இருக்கணும் இல்லைன்னா எஸ் இருக்கணும், எல்லும் எஸ்ஸும் சேர்ந்தே நமக்கு வந்து வரக்கூடாது. அப்போ அவங்களை என்ன பண்றீங்க அப்படின்னா மைனஸ் பண்றீங்க. ஹாய் கோகு, குட் ஈவினிங். எஸ் துவிக் ஷேவ். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு 48. ஸோ 48 - 6ங்களா, அப்போ இங்கே என்ன வரும் 42. சரிங்களா, 42 டைம்ஸ் வந்துட்டு அதாவது 42 வேர்ட்ஸ் வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த கண்டிஷன் புரிஞ்சுதா இல்லை அகைன் நான் ரிப்பீட் பண்ணணுமா? அகைன் ரிப்பீட் பண்ணுமா இல்லை புரிஞ்சுதாப்பா? யா ஓகேம்மா, தேங்க்யூடா, தேங்க்யூ. ஓகே, ஷண்மதி, ஹாய் ஷண்மதி, குட் ஈவினிங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 4.1ல 12th ப்ராப்ளம்ப்பா. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் இருந்ததுடா? நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் இருந்தாங்க? neither starts with L and nor ends with S இல்லையா, ends with S. ஸோ இவங்களுக்கு என்ன கண்டிஷன் வந்து கொடுக்கலாம்? எஸ், இவங்களுக்கு என்ன கண்டிஷன் வந்து கொடுக்கலாம்? அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்ல இருந்து ஸோ நீங்க என்ன பண்ணலாம், ஸோ நம்பர் ஆஃப் எய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் ஆர் எண்ட்ஸ் வித் எஸ் இருந்தது இல்லையா, அதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஈஸியா வந்து இதுல ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ டோட்டல் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். டோட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க 5 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ 5 லெட்டர்ஸ் இருக்கு. சிம்பிளி யூ கேன் கால்குலேட் த 5 ஃபேக்டோரியல்மா. ஸோ 5 ஃபேக்டோரியல் எடுத்தீங்கன்னா போதும். 5 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன 120 இல்லையா, அப்போ அந்த 120ல இருந்து நமக்கு வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் இங்கே இருந்துச்சு 42 இல்லையா, 42 மைனஸ் பண்ணீங்கன்னா யூ கெட் தி ஆன்சர் 78. ஓகேவா? அவ்வளோதான். சரியா? ஸோ இது வந்து எல்எல்ஏ ஸ்டார்ட் ஆகல, எஸ்லேயே ஸ்டார்ட் ஆகலங்கிறாங்க. அப்போ வந்துட்டு இது ஸ்டார்ட் ஆன வேல்யூவை வச்சு என்ன பண்ணலாம், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கெட் தி ஆன்சர். ஓகேவா? ஏதாவது ஒரு கான்செப்ட்ல நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஹாய் முருகன், குட் ஈவினிங். ஹாய் கலில், குட் ஈவினிங்ப்பா. ஓகேவா? புரிஞ்சுதாமா? இஸ் தட் கிளியர் நோ? ஓகேவா? புரிஞ்சது சொல்றீங்க. இதுல பேசிக்கா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா தான் கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப பார்க்கும் போதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆனா கடைசியில இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்களே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி யூ கேன் கால்குலேட் த ஃபேக்டோரியல் வேல்யூமா. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜஸ்ட் ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 3 × 2 × 1 பண்ணுவீங்களா, இட் இஸ் 6. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஃபேக்டோரியல். ஸோ 4 ஃபேக்டோரியல் என்ன பண்ணுவீங்க, 4 × 3 × 2 × 1 இல்லையா. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 24. இங்க நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 24 × 6. ஸோ வாட் இஸ் த வேல்யூமா? yeah it is 144. அவ்வளோதான். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி எல்லாம் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே விபாஷ், ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு ஃபேக்டோரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். சரியா? ஸோ தனித்தனியாக எடுத்து எழுதணுங்கிற நீடு கிடையாது, ஒட்டுக்க எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 12 ஃபேக்டோரியல், 9 ஃபேக்டோரியல் × 3 ஃபேக்டோரியல். சரியா? ஸோ இப்போ இந்த 12 ஃபேக்டோரியலை 12 × 11 × 10 × 9 × 8 × அப்படியே வந்து 1 வரைக்கும் கொண்டு போகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா டிவிஷனில் நமக்கு 9 ஃபேக்டோரியல் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ 9ஓட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப என்ன வரும், 12 × 11 × 10 × 9 ஃபேக்டோரியல். சரிங்களா? 9 ஃபேக்டோரியல். ஸோ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 9 ஃபேக்டோரியல் × 3 × 2 × 1. சரிங்களா? அப்ப இங்க என்ன ஆகும், ஸோ கேன்சலேஷன் நீங்க பண்ணிக்கலாம்.
So 9 factorial get cancelled and 2 1 times 10 வந்து 5 times இருக்குமா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 1 times and 12 வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 times அப்ப ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க 4 into 11 into 5 ஓகேவா so என்ன வேல்யூ கிடைக்குதுப்பா yes so the answer is it is 220 இல்லையா 220 ஓகேவா ஸோ டிவிஷன்ல இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம கேன்சலேஷன் பண்ண முடியுமா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பிரீஃபா போட்டுக்கலாம் இப்போ போனதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லைனை இப்படி எழுதணுங்கிறதுக்காக இந்த வேல்யூஸும் நீங்க தனித்தனியா அப்படி எழுதணுங்கிறது கிடையாது ஸோ ஃபர்ஸ்டே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க வேல்யூ என்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நமக்கு நியூமெரிக்கல்ஸ் வந்து கொடுக்கல சரிங்களா அப்போ n plus 3 the whole factorial divided by n plus 1 factorial so இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவீங்கப்பா இதை எப்படி எழுதுவீங்க எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க தமிழ்ல தானப்பா சொல்றேன் ஏதோ சின்ன சின்ன வேர்ட்ஸ் மட்டும் தான் எக்ஸாக்ட்டா எனக்கு தமிழ்ல தெரியாது பட் क्वेश्चंस வந்து கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க ஓகேவா சோ இதை எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா சோ ஃபேக்டோரியல்ல அவங்க கொடுத்துட்டாங்க சோ இதை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க so என்ன பண்ணுவீங்க n plus 3 n plus 2 so n plus 1 factorial ஏனா நமக்கு டினாமினேட்டர்ல n plus 1 factorial இருக்கு so அதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்ப n plus 1 factorial அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும் so the remaining எடுத்து நீங்க எழுதிக்கலாம் n plus 3 and n plus 2 so அதுக்கு previous term நீங்க கொண்டு போணும்பா சரிங்களா ஷாலினி previous term கொண்டு போனீங்கன்னா போதும் n plus 3 க்கு previous யாரு plus 2 அதுக்கு previous யாரு plus 1 சரிங்களா ஓகேவா அந்த மாதிரி நீங்க வந்து previous terms கொண்டு போயிட்டீங்கன்னா போதும் சரியா ஓகேவா சோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது அதுக்கு அடுத்து previous terms எல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்க இப்போ கேன்சலேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ரிமைனிங் இருக்கிற terms மட்டும் எடுத்து எழுதுறீங்க ஓகேவா எஸ் சோ இது ஈஸி தான் அதோட வேல்யூ என்ன நீங்களே சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் 4 factorial plus 5 factorial என்ன வரும் ஆன்சர் ஏன்னா இது 120 இது வந்து 24 இல்லையா சோ 144 ஓகே அடுத்தது 3 factorial minus 2 factorial என்ன வரும் யாராவது 3 factorial minus 2 factorial 1 factorial நீங்க இது எழுதிராதீங்க ஏன்னா அந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரியா நம்ம அந்த மாதிரிலாம் யோசிச்சிடுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஓகேவா ஈவன் நானும் கூட அப்படி பண்ணியிருக்கலாம் தெரியல பட் சொல்றேன் ஓகேவா எஸ் ஸோ 3 factorial minus 2 factorial ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓகேவா 6 மைனஸ் உங்களுக்கு வந்து 2 கிடைக்கும் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சரியா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த நெக்ஸ்ட் வந்துட்டு யா So 4.1ல 15th question பா so இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இங்க வந்து நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் so n factorial divided by r factorial into n minus r factorial so இது வந்து பாத்தீங்க அப்படினா npr ஓட ஃபார்முலா சரிங்களா ஓகேவா so n factorial divided by r factorial into ncr ஓட ஃபார்முலா சரிங்களா ஓகே அப்ப இங்க வந்து என்ன பண்ணனும் அப்படினா அதாவது காம்பினேஷனோட ஃபார்முலா வேற ஒண்ணும் கிடையாது இப்போ n ஓட வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க r ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க சரிங்களா so இப்போ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துட்டு போய் இதுல நீங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ணனும் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது இங்க என்ன பண்ணுவீங்க 6 factorial divided by 2 factorial into 6 minus 2 factorial அப்ப உங்களுக்கு என்ன வரும் 6 factorial divided by 2 into 4 factorial அப்போ 6 into 5 into 4 factorial divided by 2 into 4 factorial அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படினா 4 factorial get cancel 2 1 times and வந்து 6 வந்து 3 times இல்லையா so the remaining வந்து பாத்தீங்க அப்படினா 15 இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க so I get the value 15 ஓகேவா yes so the next question வந்து பாத்தீங்க அப்படினா so n வந்து பாத்தீங்க அப்படினா it can be any r that is வந்து பாத்தீங்க அப்படினா any real number ஓகேவா எந்த ரியல் நம்பர் வேணாலும் இருக்கலாம் ஆனா r க்கு மட்டும் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துட்டாங்க so இத எப்படி வந்து சால்வ் பண்ணுவீங்கப்பா so இத எப்படி சால்வ் பண்ணுவீங்க so இந்த இடத்துல n factorial இருக்காங்க n க்கு பதிலா நம்ம எந்த வேல்யூ கொடுக்க போறது கிடையாது so 2 factorial into n minus 2 factorial அப்படினு சொல்லி இருக்காங்க சரியா இப்போ நமக்கு டினாமினேட்டர்ல n minus 2 factorial இருக்காங்க அந்த factorial நம்ம கேன்சலேஷன் பண்ணனும் அப்ப என்ன பண்ணலாம் n factorial நான் மாத்தி எழுதுறேன் so இப்போ n factorial எப்படி எழுதுவீங்க n into n minus 1
n minus 2 factorial. ஏன்னா கீழே வந்து n minus 2 factorial நின்றுச்சு, அதனால நியூமரேட்டர் அதே மாதிரி நிறுத்துறீங்க. சப்போஸ் வந்துட்டு n minus 3 இருந்துச்சு அப்படின்னா நீங்க நியூமரேட்டர்லயும் n minus 3 factorial வரைக்கும் கொண்டு போவீங்க. சரியா? ஸோ அப்போ 2 into n minus 2 factorial இருக்கு. ஓகேவா? அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ த ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n into n minus 1 divided by 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? Are you clear ma? So n into n minus 1 divided by 2. Okay va? Yes. So the next question இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. n equal to 10 substitute பண்ணலாம், r equal to 3 வந்து substitute பண்ணி பாருங்க. சரியா? So the next question ma, இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு find the value of n கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்திருக்கிற ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸை வச்சு n வந்து கேட்டிருக்காங்க. விபாஷ் என்ன ஒரே ஸ்மைலிங்காக இருக்கு? என்னாச்சு? சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல n வேல்யூ வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ணணும்ப்பா. இங்கே வந்து n plus 1 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க, 20 into n minus 1 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. n plus 1 ஃபேக்டோரியல் which is equal to 20 into n minus 1 ஃபேக்டோரியல். இப்போ நமக்கு வந்து யூஸ்வலாகவே நம்ம வந்து எப்படி எடுப்போம்? ஸோ என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஆப்போசிட் சைடில் நம்ம கொண்டு போவோம். கரெக்டாக? அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா n வேல்யூவில் ஒரு பக்கமாக வச்சுட்டு அண்ட் வந்துட்டு நியூமரிக்கல் இருக்காங்களே, கான்ஸ்டன்ட் இருக்காங்களே, அவங்கள நீங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன வரும்? n plus 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus 1 ஃபேக்டோரியல் which is equal to 20. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டினாமினேட்டரில் இருக்கிற ஃபேக்டோரியலை நீங்கள் கேன்சலேஷன் பண்ணணும்னா நியூமரேட்டரில் இருக்கிறத ப்ரிசைடிங் டேர்ம் கொண்டு போயிட்டே இருக்கணும், அதோட ப்ரீவியஸ் டேர்ம்க்கு. சரியா? அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா n plus 1, இந்த இடத்துல என்ன வரும்? n plus 1க்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் என்ன வருவாங்க? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா? நோ, n வருவாங்க and n minus 1 ஃபேக்டோரியல். டினாமினேட்டர்ல n minus 1 ஃபேக்டோரியல். சரியா? which is equal to 20. அப்போ இந்த இடத்துல n plus 1 n மட்டும் வருவாங்க, இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. சரியா? ஸோ which is equal to 20. சரியா? which is equal to 20. இப்போ இந்த இடத்துல என்னோட வேல்யூ நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன், ஃபேக்டோரியல் அப்படிங்கும் போது அதுக்கு அடுத்தடுத்து ப்ரிசைடிங் டேர்மோ நெக்ஸ்ட் டேர்மோ அப்படி தான் வந்து வருவாங்க. சரிங்களா? அப்படி தான் வந்துட்டு வருவாங்க. அதனால தான் இவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கீங்களா? எஸ் திலகவதி, எஸ் ப்ளீஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5, அதாவது வந்துட்டு 4 + 1. சரிங்களா? 4 + 1 into 4 நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 20 கிடைக்கும் இல்லையா? 5 into 4 20. அப்போ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு சொல்லி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரியா? என்னோட வேல்யூ வந்துட்டு 4. ஓகே, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி ஃபேக்டர் கண்டுபிடிச்சி அப்புறம் கூட நீங்கள் n வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? அந்த மாதிரியும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? எஸ். ஸோ இது கிளியரா புரிஞ்சுதா? ஸோ அடுத்த பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்துட்டு நீங்கள் என்னோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ஈக்குவல் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கல்லப்பா, அதில் வந்துட்டு n வேல்யூ, அதாவது ஃபேக்டோரியல் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு சைடாகவும் அந்த 20 ஒரு சைடாகவும் வச்சிருக்கீங்க. இப்போ டினாமினேட்டரில் n minus 1 ஃபேக்டோரியல் இருக்கு. அப்போ நியூமரேட்டர்லேயும் நம்ம அந்த டேர்முக்கு சிம்பிளிஃபை பண்ணாதான் கேன்சலேஷன் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? n plus 1 எடுக்கிறேன். n plus 1க்கு முன்னாடி டேர்ம் யாராக இருப்பாங்க? n-ஆ இருப்பாங்க. சரியா? அவங்களுக்கு முன்னாடி டேர்ம் n minus 1. அப்போ இந்த ஃபேக்டோரியல் டேர்மை கேன்சல் பண்ணி which is equal to 20 போட்டிங்க அப்படின்னா you get n plus 1 and into n வரும். சரியா? அப்போ 5 into 4 நீங்கள் சிம்பிளா வந்து 20 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாங்கிறத பாருங்க. ஸோ 5 into 4 பண்ணீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும்? n plus 1க்கு 5 கிடைச்சிடும், n equal to 4 கிடைச்சிடும். அப்போ n equal to 4 தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எஸ், இந்த கொஸ்டின் எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா? ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ
இதில் வந்துட்டு எல்சிஎம் எடுக்கணும், அந்த டேர்ம்லாம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலைனாலும் இந்த 10 ஃபேக்டோரியலை அப்படியே நீங்கள் ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்துட்டு நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா போதும். ஸோ கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சரியா? ஸோ எப்படி வந்து பண்ணலாம், ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? யோசிச்சு பாருங்க. இஸ் தேர் எனி ஐடியா? ஸோ எல்சிஎம் 100ஆ? எப்படி 100 வரும்? 100 தான், 100 தான், கரெக்டு தான், கரெக்டு தான் 100 தான் ஆன்சர். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும்? ஸோ 9 ஃபேக்டோரியல் வருவாங்க ப்ளஸ் 8 ஃபேக்டோரியல் வருவாங்க இல்லையா? ஸோ டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 9 ஃபேக்டோரியல்னு இருப்பாங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 10 divided by 10 ஃபேக்டோரியல். சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? இந்த இடத்துல 9 + 8 ஃபேக்டோரியல்னு இருக்கா? அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ இந்த 10 ஃபேக்டோரியலை நீங்கள் ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ வந்து நியூமரேட்டரில் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ டினாமினேட்டரில் உங்களுக்கு 8 × 9 ஃபேக்டோரியல் இருக்குது. இப்போ இவங்களையும் நீங்கள் வந்து கேன்சலேஷன் பண்ணலாம். எப்படி பண்ணுவீங்க? இந்த நியூமரேட்டரில் இருக்கிற 10 ஃபேக்டோரியலை 10 × 9 மாற்றிடலாமா? எஸ், இங்கே என்ன வரும்? இன்ட்டு 10 × 9 ஃபேக்டோரியல். அப்போ டினாமினேட்டரில் 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 9 ஃபேக்டோரியலா, விச் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 ஃபேக்டோரியல் 9 ஃபேக்டோரியல் கெட் கேன்சல். ஸோ இது ரிமைனிங் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ரிமைனிங் எப்படி சால்வ் பண்ணுவீங்கப்பா? இங்கே ஒரு 9 ஃபேக்டோரியல் இருக்காங்க, 8 ஃபேக்டோரியல் இருக்காங்க, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இருக்காங்க. ஸோ எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? ஸோ எப்படி பண்ணலாம்? எஸ், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கப்பா? ஏதோ ஐடியா இருக்கா? ஸோ என்ன பண்ணலாம்? இந்த டேர்மை இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூடயும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்? ஸோ மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வந்து எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி எடுத்து எழுதுவீங்க? ஸோ 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 எடுத்துக்கலாமா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 10 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ டினாமினேட்டரில் வெறும் 8 ஃபேக்டோரியல் மட்டும் இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னங்கிற ஒரு வேல்யூ மட்டும் இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்கப்பா? எஸ், ஸோ இதை தனித்தனியாக எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். ஸோ தனித்தனியாக எடுத்து எழுதுனீங்கன்னா 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 இன்ட்டு 10 டிவைடட் பை 8 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 டிவைடட் பை 8 ஃபேக்டோரியல் which is equal to n. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 9 × 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 பண்ணுங்க, டினாமினேட்டரில் 8 ஃபேக்டோரியல் அண்ட் இங்கே வந்துட்டு 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 which is divided by 8 ஃபேக்டோரியல் அண்ட் n சொல்லியிருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சலேஷன் பண்ணலாம். இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குது? இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 90. ஸோ ப்ளஸ் இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ which is equal to n. ஸோ n equal to 100. மெஹ்ரூன் 7:30க்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்மா? ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த பெர்மிட்டேஷன் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ த பெர்மிட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னே தெரியலையே. அப்படியா? இதுவே ஈஸின்னு நினச்சேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வேணா நான் வந்து ஈஸி ஸ்டெப்ஸாக நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேவா? எஸ்,
ஸோ என்ன சாப்டரா, 4th சாப்டர். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த பெர்மிட்டேஷன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா NPR. ஸோ NPRங்கிறது நம்மளோட பெர்மிட்டேஷன் ஃபார்முலா தான். தட் இஸ் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஓகேவா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு அப்படியா, சரி ஓகே, வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா NPRங்கிறது n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஃபார்முலா. சரியா? இதுலேயே வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது வந்து r ஈக்குவல் டு என்ன இருந்துச்சுன்னா என்ன, r ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு சில கண்டிஷன் இருக்குது. தட் இஸ் NPR இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த NPN அப்படிங்கிற வேல்யூ வரும். இது எப்போ அப்படின்னா இஃப் r ஈக்குவல் டு என்ன இருந்துச்சு அப்படின்னா, r ஈக்குவல் டு என்ன இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா. அதே மாதிரி நமக்கு இங்கே r equal to 0. If r equal to 0 இருக்கு அப்படின்னா that is NP0 which is equal to 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். இது எல்லாமே ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? காம்பினேட்ரிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கலை. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது வந்துட்டு அந்த இடத்துல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு ரோவில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ NPN அதாவது n ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஒரு ரோவில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ டோட்டலாக ஒரே ரோவில் தானே வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணுவீங்க. சரியா? இதே வந்துட்டு ஒரு சில இதில் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, நான் எழுதுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. NPN அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ NPN மைனஸ் 1 அப்படின்னும் எடுக்கலாம். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது NPR ஈக்குவல் டு n மைனஸ் 1 PR ப்ளஸ் n மைனஸ் 1 PR மைனஸ் 1. ஸோ இது வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1 செகண்ட். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் வரும்ப்பா, ப்ளஸ் ஆர் இன்டூ இது வந்து எப்போ வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த ஆர் வேல்யூ நமக்கு பேஸில் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணும்போதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, எஸ். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா NPR ஈக்குவல் டு n இன்டூ n மைனஸ் 1 PR மைனஸ் 1. சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ இது போக எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் n மைனஸ் 1 P3 is to NP4 which is equal to 1 is to 10ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற n வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, நான் டிவிஷன் ஃபார்மேட் அதாவது ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் நான் மாற்றிக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகும், n மைனஸ் 1 P3 divided by NP4 which is equal to 1 by 10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் நான் மாற்றுறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரிசைடிங் டேர்ம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா n மைனஸ் 1 இருக்கா, இங்கே வந்து 3 இருக்குது. அப்போ எவ்வளோன்னா 3 டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதோட ப்ரிசைடிங் டேர்ம் வந்து நீங்கள் எழுதலாம். தட் இஸ் n மைனஸ் 1 n மைனஸ் 2 அண்ட் n மைனஸ் 3. ஓகேவா? எவ்வளோ டைம்ஸ் 1 2 3 இருக்கா. ஸோ 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதோட ப்ரிசைடிங் டேர்ம் வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே NP4ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா n இன்டூ n மைனஸ் 1 n மைனஸ் 2 அண்ட் n மைனஸ் 3. ஓகேவா? ஏன்னா 4 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 by 10. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேன்சலேஷன் பண்ணலாமா, இந்த டேர்ம் எல்லாமே நமக்கு கேன்சல் ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ ரிமைனிங் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குப்பா, ஸோ 1 by 10 which is equal to 1 by n இருக்குது which is equal to 1 by 10. ஸோ therefore n equal to 10 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். 19 n equal to 10 just கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 10PR மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 6PRன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 6PR எதுக்கு, சாரி
6pr சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நான் வந்துட்டு சும்மா பேசிக் நான் எழுதுறேன், ரிமைனிங் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நம்மளோட என்பிஆர் ஃபார்முலா என்னப்பா, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலா. இந்த இடத்துல என்னோட வேல்யூ 10 அண்ட் ஆரோட வேல்யூ ஆர் மைனஸ் 1 இல்லைங்களா. அப்போ நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஸோ n ஃபேக்டோரியல் விச் இஸ் டிவைடட் பை இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்ன 10 மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கு. ஸோ இது என்ன சேஞ்ச் ஆகும், 10 ஃபேக்டோரியல் பை 10 மைனஸ் ஆர். ஸோ இங்கே வந்துட்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்ப்பா. ஸோ ப்ளஸ் 1ன்னு சொல்லி கிடைக்கும், ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 6 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் சரிங்களா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிடுவீங்களா. ஸோ இதோட சொல்யூஷனை சிம்பிளிஃபை பண்ணி வாட் இஸ் ஆர் வேல்யூங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லுங்கள். ஸோ see you next class. தேங்க்யூமா, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், பை.